நட திறக்கிறது வந்து காலைல 6 to 12. 4 to 8 தினந்தோறும். இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை அது இதே டைம் தான் தினந்தோறும், திங்கள் டு ஞாயிறு. இல்லை ஃபுல்லாகவே ஆண்டு முழுதும். இப்போ சாமி இது குரு பூஜை எப்போ? குரு பூஜை வந்து சுவாமி வந்து 1978 சுவாமி சமாதியானாருங்க. 1978 எப்போ, எந்த மாதம்? ஐப்பசி மாதம் அனுஷ நட்சத்திரம் ஜீவ சமாதியானாருங்க. ஐப்பசி மாதம் அனுஷ நட்சத்திரம் ஜீவ சமாதிங்க. அது டேட்டு 1978 ஐப்பசி மாதம் அனுஷ நட்சத்திரம். அது வந்து அமாவாசைக்கு மறுநாள் முன்ன பின்ன வருங்க. ஓ சரி சரி. அனுஷ நட்சத்திரம். அன்றைக்கி தான் ஜீவசமாதி. ஆமாம், ஜீவசமாதி. அது வந்து குரு பூஜை. குரு பூஜைங்க. 46 வருஷம் சாமி சமாதி ஆகி 47 வருஷம் நடக்குது. இப்போ இது 47 40 வருஷம் கணக்கு பண்ணிங்க. 78 தான் கணக்கு. சரி சரி. 46 ஆண்டு முடிஞ்சு 47. ஆமாங்க ஆமாம். ஒன்றுங்க சாமி, இப்போ பூண்டி மகான் இங்கே நம்ம ஆட்டு சாமியாக இங்கே வந்தது எந்த ஆண்டு? உங்களுக்கு தெரிஞ்ச அவர் செஞ்ச அற்புதங்கள் அதிசயம். சுவாமி வந்து அவர் வந்து இறப்பு பிறப்பு கிடையாதுங்க. சரி. அந்த இறப்பு பிறப்பு இல்லாதவங்க மனித உருவமாக வந்து சுவாமி கிட்ட வந்து மக்களுக்கோசம் வந்து பல ஆண்டுகளாக வந்து குளிக்காம எதுவுமே துணி சட்டை போட்டது கைட்டாம ஒரு பெரிய மூட்டையை வச்சுன்னு இருப்பாங்க. அந்த துணி மூட்டையில் வந்து புறா இருக்கும், வண்டு இருக்கும், தேல் இருக்கும், எல்லாமே இருக்குங்க. அவர் வந்து இவர் கடிக்கிறது கிடையாது. இந்த விஷ ஜந்துகள் இருக்கு. ஆனால் சாமி ஆமாங்க ஆமாங்க. இவர் வந்து உலகத்துக்கே எடுத்துக்காட்ட மகானுங்க. இவங்க வந்து இறப்பு பிறப்பு கிடையாதுங்க. இவங்க வந்து தூண்லையும் இருப்பாங்க, துரும்புலையும் இருப்பாங்க. சுவாமி வந்துங்க சித்தரா வாழ்ந்தார். ஆமாங்க, சித்தரா வாழ்ந்தார். இவரே முருகர், இவரே அண்ணாமலையார், இவரே காமாட்சி அம்மன், இவரே மீனாட்சி அம்மன். இது வந்து கூடு உபாயம். இது மக்களுக்கோசம் வந்து அந்த உருவமுறை மாற்றங்கள் தாங்க பண்ணுவாங்க. எல்லாமே இவங்க தாங்க. எல்லாமே முருகர் இவரே தான், விநாயகர் இவரே தான். இது வந்து ஒரே நோக்கத்தில் பார்க்கணுங்க. இது வந்து அது பெரிய மகானுங்க. அவர் வந்து பல வருஷமா வந்து நடமாடின்னு இருந்தாருங்க. ஒரு சின்ன விஷயத்த வடமாதி மங்கலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வடமாதி மங்கலத்தில் வந்து ஈஸ்வரன் கோயில் வந்து துஷ்டம்மன் கம்பம் இருக்குமா தெரியுங்களா? ஒசரமா இருக்குங்களா தெரியுங்களா? தூண் இருக்குங்க. துஷ்டம்மன் கம்பம். அந்த கம்பத்தில் வந்து இவர் வந்து ஒரு நாள் படுத்துன்னு இருக்கிறாருங்க. நீங்க வந்து அந்த படத்துல இருக்கும்போது அங்க ஒருத்தர் வந்து ஒரு டீ கடைக்காரர், அவர் கொசபாளையத்துல டீ கடையே வச்சிருந்தாருங்க. ஆரணி கொசபாளையத்துல டீ கடை நேஷனல் தியேட்டர் எதிர்க்கு இருந்தாருங்க. அவர் வந்து சுவாமி கிட்ட வந்து வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அவர் வந்து நாங்கள் சாமியுடைய 1982 வந்து நாங்கள் வந்து சுவாமி கட்டணம் பண்ணி ஜீவ சமாதி கட்டணம் கட்டின்னு இருக்குங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து அங்கே ஒரு போட்டோ சண்முக ஸ்டுடியோன்னு ஒரு போட்டோ அரசு பட்டன்னு இருக்குங்க. அப்போ நாங்கள் போகும்போது நாங்கள் அங்கே டீ சாப்பிடுவோங்க. இது அவர் வாக்கு மூலியமா சொன்னதுங்க. அப்போ சாமி வந்து பூண்டி மகான் வந்து நாங்கள் வடமாதி மாதத்தில் வந்திருக்காருப்பா. அங்கே வடமாதி வந்து இருக்கும்போது சாமி வந்து குளிச்சது கிடையாது, அழுக்கு துணியோட இருப்பாருங்க, பெரிய மூட்டை வச்சுன்னு இருப்பாரு. அப்போ வந்து நாங்கள் வந்து சாமி நாங்கள் வந்து சுற்றிட்டே இருப்போம். அப்போ வந்து பார்க்கும்போது இவருக்கு வந்து ஒரு நாள் பார்த்தா சிங்கமாக புலியாக காட்சி கொடுத்தாரு. நாங்கள் பயந்து ஓடியாந்துட்டோம், வெளியே ஓடியாந்துட்டோம் அப்படின்னு ஒரு காட்சி நிகழ்ச்சி நடந்துருக்குங்க. அவர் வந்து எங்கே பிறந்தா வளர்ந்தா தெரியும். ஆற்றுலேயே வந்து இங்கே வந்துங்க உள்ளார்னி, மோட்டூர், செங்கம், கலசப்பாக்கம், மேட்டுப்பாளையம், நாயுடுமங்கலம், பேட்டை, போலூர், இது திருவண்ணாமலை, அப்படி ஒரு காலகட்டங்கள் இருக்கும்போது சுவாமி வந்து ஆற்றுலேயே வந்து பல வருஷமாக வந்து உட்காந்து தவம் செய்தாருங்க. பல வருஷமாக உட்காந்து தவம் செய்யும் போது இவர் சாதாரண ஒரு பைத்தியக்காரன் செய்திருப்பாங்க. யாருமே எதுவும் கவனிக்க மாட்டாங்க. எப்பவுமே வந்து அவர் வந்து அழுக்கு துணியோடு இருப்பாருங்க. அவர் வந்து வந்து அவர் ஐக்கு துணியோட உட்காந்து இருக்கும்போது அவர் குளிக்காம அப்படியே உட்காந்து இருக்கும்போது அவர் சுவாமி வந்து அந்த மணலை எடுத்து சாப்பிடுவார். மணலை எடுத்து சாப்பிடுவார். அந்த மணலை எடுத்து சாப்பிடுவாருன்னா ஜீரணம் ஆகிடும், ஒன்றும் ஆகாதுங்க. அது பல வருஷமா உட்காந்து தவம் பண்ணியிருக்கிறாரு. இது மக்களுக்காக நிறைய வந்து இது நான் பார்க்குறேங்க.
இது எங்கள் அப்பா பார்த்துக்கிறாங்க, எங்கள் பாட்டி பார்த்துக்கிறாங்க, இந்த ஊர் மக்கள்கள் பார்த்துக்கிறாங்க, வயசானவங்க பெரியவங்களாம் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுவாமி வந்து அவர் நடமாடினே இருந்தாருங்க. நடமாடி இருக்கும்போது கை காலெல்லாம் தனித்தனியே போயிடுங்க. அவர் ஒன்றா கூடி வருங்க. அவர் வந்து இரும்பு தங்கமாய் கொடுத்துருக்காரு தனக்கு. அப்போ வந்து ஒரு அம்மா வந்து கலசபாகத்தில் கோபால் ஐயனார்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அந்த கோபால் ஐயனார் ஆமாம், கோபால் ஐயனார்னு சொல்லிட்டு அந்த வரவு வியாபாரம் ஹோட்டலில் வரவு வியாபாரம் வச்சுன்னு இருக்காருங்க. கலசபாக்கம். அப்போ வந்து அந்த கலசபாக்கத்தில் ஒரு அம்மா வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்தாங்க. எங்கள் வீட்டில் நகை வச்சு திருடு போயிடுச்சு. அவங்க வந்து அந்த திருடு போனது அழுகுறாங்க. எங்கள் பெண்ணுக்கு கல்யாணத்துக்கோசம் வச்சுருந்தோம். அவர் வந்து எடுத்து போயிட்டாங்க. என் பொண்ணு கல்யாணம் ஆகாத நின்று போகுது சார். அப்படியாம்மா, இரும்பு கம்பி ஒன்று எடுத்துன்னு வான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இரும்பு கம்பி எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்காரு. அந்த இரும்பு கம்பி கொடுத்துருக்காங்க. அதை வந்து திருப்பணம் வந்து 3 மணி நேரம் வச்சுட்டு சொல்லலாமா, 3 மணி நேரம் வச்சுருந்து அந்த இரும்பு கம்பி வந்து தேவையானது கிடைக்க நீங்கள் எடுத்து போகணும்னு சொன்னாங்க. இரும்பு காது அப்போ அது நேரம் எடுத்து போய் வீட்டில் வச்சு பார்த்தா தங்கமாய் கொடுத்துருக்காருங்க. கம்பி வந்து தங்கமாய் கொடுத்துருக்காரு. இது தெரிஞ்சு போய் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிட்டு சாமியார் இரும்பு தங்கமாய் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணியிருக்காங்க, சாமி வந்து பூண்டி மகான் சாமி வந்து இவர் பூண்டி மகான் கிடையாது சாமியார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பூண்டியில் அவங்க அப்புறமா தான் உட்காந்தாங்க. அப்போ வந்து மகான் வந்து பூண்டி மகான் வந்து சில பேர் தெரிஞ்சு போய் இரும்பு தங்கமாய் கொடுத்துன்னு சொல்லி ஒரு 5 பேர் மாட்டு வண்டியில் உட்கார வச்சு மலைவாடி காட்டில் உட்கார வச்சு இவர் வந்து எனக்கு இரும்பு தங்கமாய் கொடுக்கணும்னு தொந்தரவு பண்ணியிருக்காங்க. இல்லை உன்னை கை காலெல்லாம் வெட்டி போட்டுவிடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி இவர் போனால் தனித்தனியாக கை காலெல்லாம் தனித்தனியாக போயிடுச்சு. ஆமாம், பயந்து போயிட்டாங்க. அப்புறம் வந்து ஒன்றா கூடிடுச்சுங்க. அப்புறம் பார்த்தா அவங்க அங்கேருந்து திருவண்ணாமலை மலைவாடி காட்டிலேருந்து இங்கே வரும்போது பார்த்தா இங்கே திருப்பி உட்காந்துருக்காருங்க. அதேமாதிரி நிகழ்ச்சி உள்ளவருங்க. அவர் வந்து பற்றற்ற மகான்ங்க. அவர் வந்து சுவாமி வந்து ஆற்றுலேயே உட்காந்து தவம் புரிந்தார். செய் ஆற்றுலேயே வந்து தண்ணி விலகி போகும். தண்ணி உள்ளே ஒரு வாரம் இருந்திருக்காருங்க. கிணத்துள்ளே ஜலசமாதி ஆகிருக்கிறாருங்க. அவர் வந்து இந்த காலில் எறும்பு தொலை போட்டு கட்டை எறும்பு இந்த கால் வழியாக வருங்க எறும்பு. அது ஒரு ஜீவன். ஆமாங்க, இப்போ இந்த காலம் இருக்குங்க. அவர் உட்காந்து தவம் செய்து ஆற்றுலேயே உட்காந்து நிறைய இருக்கு. அப்போ வந்து இந்த எறும்புலாம் கட்டை எறும்புலாம் தொலை போட்டு இது சாப்பிட்டு இந்த நரம்பு வழியாக வந்து வெளியே வருங்க. அப்போ ஒரு அப்போ வந்து அப்பா வந்து சுப்பிரமணிய சுவாமி இருந்தாருங்க. அவர் சுப்பிரமணிய சுவாமி எங்கள் அப்பா சுப்பிரமணியம். ஆமாம், சுப்பிரமணியம் சரி சாமி. அவர் என்னப்பா டைலராக இருந்தாருங்க. அப்போ டைலராக இருக்கும்போது இவர் நடமாடி இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து அவர் வந்து பண்ணி அவர் கூடியே வளம் வருவார், சுற்றிகிட்டே இருப்பாருங்க. அப்போ மேட்டுப்பாளையம் நட்சத்திரம் முருகன் கோவிலில் அப்படி ஒரு காலத்தில் இருக்கும்போது இவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து உட்காந்து இருப்பாருங்க. அப்போ வந்து டெய்லி கூடயே போகும்போது ஒரு நாள் வந்து முருகர் கோயிலில் தவம் புரிஞ்சாருங்க. தவம் புரிஞ்சாருன்னா எப்படி தவம் புரிஞ்சாருன்னா, சாமியை வந்து ஒரு காலை தூக்கி வச்சுக்கின்னு ஒரு காலை தவம் பண்ணியிருக்காரு. ஒற்றை காலில் தவம் பண்ணியிருக்காரு. அப்போ ஒத்த காலை தவம் செய்யும்போது திடீர்னு மழை பெஞ்சிருக்கு. அப்போ திடீர்னு மழை பெய்யும்போது 3 அடி சுற்றி இவர் பாட்டு இவர் மேலே தண்ணியே மழை பெய்யலைங்க. தண்ணியே விலகி போச்சுங்க. அதே மாதிரி மழை பெய்யுது. ஆனால் இவருக்கு மட்டும் மழை பெய்யுது. இவர் மேலே மழை தண்ணி பண்ணல மழை பெய்யல. மழை பெஞ்சதும் வந்து சுற்றி தான் பெஞ்சிருக்குது. தண்ணி விலகி போயிருக்கு. இவரு தொடரிங்க. இவர் வந்து பெரிய சித்து விளையாடுங்க. முருகன் கோயில் எங்க? நட்சத்திர கோவில், வில்வாரணி முருகன் கோவில். சுவாமி வந்து குரு பூஜை, சித்ரா பௌர்ணமி, தைப்பூசம், பௌர்ணமி பூஜை, கணேச பூஜை, நித்திய பூஜை, அன்னதானம் சிறப்பாக நடத்துவாங்க. எளிமையான மகான்ங்க. இல்லை, சித்ரா பௌர்ணமி, நித்திய பூஜை, குரு பூஜை, சித்ரா பௌர்ணமி, தைப்பூசம், பௌர்ணமி, அனுஷ பூஜை, நித்திய பூஜை, அனுஷ நட்சத்திரம். ஆமாம் ஆமாம், அனுஷ பூஜை. நித்திய பூஜைனா டெய்லி நித்திய பூஜை. ஒரு கால பூஜை தாங்க. ஒரு கால பூஜை காலையில் 9 to 10, 11, 12 மணி 12 12
அப்படி ஒரு காலத்தில் இருக்கும்போது சுவாமி வந்து அப்பாக்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டுருக்குறாங்க, சாமி நீங்கள் என்ன ஒரு சாமி, நாங்களாம் அண்ணாமலையார் கோயிலில் வந்து கல் எடுத்து கொடுத்துக்குறோம்மா, நாங்கள் தான்மா செய்திருக்கோம் சொல்லியிருக்காரு. அண்ணாமலையார் கோயில் கட்டணும். ஆமாம், நாங்கள் தான்மா கட்டணும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு நாள் வந்து திருப்பி எங்கள் அப்பா வந்து உட்காந்து அவர் தவம் செய்தாருங்க. இந்த பூண்டியில் லட்சுமிகாந்த் அம்மா வீடு இருந்தது, அந்த வீடு இருந்தது நாயுடுங்க. அவங்க நாயுடு சாமி எங்கள் அப்பா வந்து உட்கார வச்ச பிறகு அவங்க மெட்ராஸுக்கு போயிட்டாங்க. அப்படியே எழுதி கொடுக்காம அப்படியே மெட்ராஸுக்கு போயிட்டாங்க. லட்சுமிகாந்த் அம்மா. ஆமாம், லட்சுமிகாந்த் அவங்க நாயுடு. அவன் உட்காந்து இருக்கும்போது அப்புறமா சாமி அவங்க வீட்டில் தான் அவர் எங்கள் அப்பா வந்து அவன் உட்கார வச்சார். அப்போ உட்கார வச்ச பிறகு இது பூண்டி பூண்டி அப்போ உட்காந்து டெய்லி வந்து சுவாமி வந்து வழிபாடு பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 500 பேருக்கு வந்து தரிசனம் பண்ணுவாங்க. அப்போ வந்து கேட்குறவங்களுக்கு நல்லது நடக்கணும் வருங்க, எல்லா பாஷையிலும் பேசுவாருங்க. நீங்கள் என்னென்ன கேட்குறீங்கன்னா சில பேர்கிட்ட பேசுவார், சில பேர்கிட்ட பேச மாட்டார். காலையில் அண்ணா ஆகாரம் விடுவோம், மதியம் ஆகாரம் விடுவோம், சில நைட்டு கொடுப்பாங்க. காலையில் ஒரு 6 மணிக்கு உட்கார வைப்பாங்க, மதியம் 12 1 மணிக்கெல்லாம் படுக்க வச்சுருவாங்க. திருப்பணம் 4 மணிக்கு உட்கார வைப்பாங்க. திருப்பணம் வந்து சாமி வந்து 8 மணிக்கெல்லாம் 7 மணிக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணி அவர் பாதம் பூஜை பண்ணி துணியெல்லாம் துடைச்சிட்டு அவர் வந்து மலத்து மேலே பீடமாக உட்காந்து தவம் செய்தாருங்க. அது துருநாற்றங்கள் வராதுங்க, அத்தனை பன்னீர் வாசம் தான் வருங்க. அந்த அந்த மலத்தை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா கண்ணு தெரியாது, நல்லா கண்ணு தெரியுங்க. வயிற்று வலியாக்கிறவங்க வயிற்று வலி நல்லா ஆகிடுங்க. சில விஷயங்கள் எல்லாமே வந்து உடல் ரீதியாக வந்து பாதிக்கப்பட்டவங்க அதை சாப்பிட்டா நல்லா ஆகிடுங்க. ரசவாதம்லாம் இருக்குங்க. அது பெரிய மகான், பற்றற்ற மகான், தனக்கு வேணும்னு கேட்டுருக்காரு, பெரிய நிலையில் உள்ளவருங்க. அவர் எங்கள் சின்ன நடிகர்லாம் எல்லாரும் வந்து சோழமான சகோதரி, ராஜராஜேஸ்வரி, வந்து முத்துத்துளி முருகதாஸ், சுப்பையா, டிஎம்ஸு, சீர்காழி எல்லாம் வந்தவங்க எல்லாம் எல்லாத்தையும் போயிருக்காரு, தரிசனம் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்திருக்காங்க. வேற என்ன சொல்லுங்க, கரெக்டாக சொன்னீங்கன்னா சொல்லுங்கள்.